கொஞ்ச நாளா செந்தில பிடிக்காதவங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தனி குடித்தனம் வந்ததுலருந்து செந்தில் தினமும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுவும் இல்லாம இனிமே நம்மள கேட்க யாரும் கிடையாது. நம்ம இனிமே ஃப்ரீயா இருக்கலாம். நமக்கு எந்த டென்ஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு தேவையானது, தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்குறாரு. வீட்டுக்கு சமைக்கிற பொருள் ஒண்ணு கூட வாங்கி குடுக்க மாட்றாரு. அது தவிர மத்த பொருள் எல்லாம் வாங்குறாரு. இதனால கோவமான மீனா, நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்கள நம்பி வந்ததே நான் ரொம்ப தப்புன்னு நினைச்சுட்டு இருக்கேன். வாழ்க்கையிலேயே உங்க கூட இருந்தது நான் ஒரு மோசமான அனுபவமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவமா கத்துறா. 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு கோமதி வராங்க. ஏய் என்னடி மீனா ஏன்டி இப்படி கத்திட்டு இருக்க? உன் சத்தம் அப்பா தெரு முனை வரைக்கும் கேக்குதுடி அப்படின்னு சொல்றா. அத்தை வாங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சும்மா பேசிட்டு இருந்தோம் அத்தை. சரி சரி அதெல்லாம் விடு. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. எங்க அம்மாவுக்கு 75 பிறந்த நாள் வருது. அதுக்கு உங்க மாமா குடும்பத்தோட நம்ம எல்லாரும் போலாம்னு சொல்லிட்டாருடி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா அப்படின்னு கோமதி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. அப்படியா அத்தை அம்மாச்சிக்கு 75 பிறந்த நாளா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு அத்தை. அம்மாச்சியோட பிறந்த நாள் அதுவுமா நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் இருக்க போறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு அத்தை அப்படின்னு மீனா சொல்றான். ஆமாடி நானும் அந்த நாள தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். புது புடவை வேற உங்க மாமா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காருடி. அது மட்டும் இல்லாம அம்மா பேர்ல அன்னைக்கு அன்னதானம் வேற போடலான்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நாளை ப்ரோமோல பார்க்கலாம்.